வணக்கம் நண்பா. உன்னை தயார்படுத்திக் கொள்ள தவறினால் தோல்விக்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். திட்டத்தை வகுத்துக் கொண்டு செயல்படாவிட்டால் தோல்வி அடைவதற்கு திட்டம் தீட்டுவதற்கு சமம். எனவே உங்கள் வெற்றிக்கென உங்களை தயார்படுத்திக் கொண்டு தெளிவான திட்டம் தீட்டி அதன்படி நடந்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள். யோசிக்காமல் செய்வது என்பது ஒரு துப்பாக்கியை எடுத்து குறிவைக்காமல் சுடுவதை போன்றது. எதற்கும் பயன் தராமல் போகும். செய்யும் தொழிலில் ஈடுபாடுடன் செய்யுங்கள். ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த ஒரு வேலையிலும் உங்களால் வெற்றி அடைய முடியாது. ஈடுபாடுடன் செய்யும் தொழில்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இங்கு நினைப்பதெல்லாம், ஆசைப்படுவது எல்லாம் உடனே நடந்துவிட்டால் அது சுவாரஸ்யத்தை தராது. மாறாக அது சலிப்பையே தரும். நினைத்ததை கடினமாக போராடி அடைந்தால்தான் அந்த வெற்றியின் அருமை புரியும். அதை நோக்கிய முயற்சியில் சுவாரஸ்யம் இருக்கும். ஒரு புத்தகத்தை முழுமையாக படிக்காமல் வெறும் மேலட்டையை வைத்து மதிப்பிடுவது தவறு. உள்ளே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மதிப்பிடுங்கள். அதேபோல் ஒரு மனிதனின் உருவத்தை வைத்து மதிப்பிடாதே. அந்த மனிதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டே அவர்களை மதிப்பிட முடியும். அடுத்தவன் உன்னை மதிக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கேற்ப வாழ்வதில் உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. நீ நினைத்தபடி உனக்காக நீ வாழ்வதில்தான் பரிபூர்ண சுதந்திரம் அடங்கியுள்ளது. அந்த வாழ்க்கையே உனக்கு மகிழ்ச்சியை தரும். புத்தகத்தை விட சிறந்த நண்பன் உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை. உனக்கு நல்லது செய்யும் மனிதர்கள் அனைவரும் மீண்டும் உன்னிடம் எதையோ பிரதிபலனாக எதிர்பார்த்துத்தான் செய்கிறார்கள். ஆனால் புத்தகம் அப்படி இல்லை. தன்னை படிக்கும் அனைவருக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் நல்வழியை காட்டி முன்னேறச் செய்கிறது. மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நீங்கள் உணர்வது அவர்களின் அழகான பக்கங்களை மட்டும் நீங்கள் பார்ப்பதால்தான். அவர்களும் பல துயரங்களில் இருக்கலாம், வெளியே மகிழ்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கலாம். உங்கள் துக்கங்களை மற்றவர்களிடம் கூறுவதால் துக்கம் குறையப் போவதில்லை, மேலும் அதிகரிக்கத்தான் போகிறது. ஆனால் அமைதியாக உங்கள் மனதில் புன்னகையுடன் அத்தகைய சூழ்நிலையை சந்தித்தால் துன்பங்கள் விலகத் தொடங்கும். இன்பமான வாழ்க்கை உங்களை தேடி வரும். நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளிலும் செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தேவையானவற்றை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. எனவே தேவையான விஷயங்களில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்தத் தொடங்குங்கள். மனதளவில் நீங்கள் நன்றாக இருப்பதாக உணர்ந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல இனிமையான வாழ்க்கையை பரிசளிக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதையே உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கிறது. அதை முழுமனதுடன் நம்பினால் மட்டுமே நடக்கும். அடுத்தடுத்த இலக்குகளில் பயணித்துக் கொண்டே அவ்வப்போது கிடைக்கும் சிறு சிறு வெற்றிகளுக்காக கொண்டாடாமல் இருந்துவிடக்கூடாது. பெரிய வெற்றி அடைந்தால்தான் மகிழ்ச்சி என்று நினைத்தால் கடைசி வரை மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் கூட போய்விடலாம். எனவே கிடைத்திருக்கும் வாழ்க்கையை முதலில் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழப் பழகுங்கள். செலவு செய்தது போக மீதியை சேமித்து வைத்தால் கடைசி வரை உங்களால் பணக்காரராக ஆக முடியாது. சேமித்தது போக மீதியை செலவு செய்தால் நீங்கள் பணக்காரராக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களை நீங்களே கட்டுப்படுத்துவது ஒழுக்கம். மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவது அடக்குமுறை. ஒழுக்கத்துடன் கட்டுப்படுத்தினால் மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒழுக்கமே உண்மையான சுதந்திரம். உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவு செல்வம் சம்பாதித்தாலும் உங்களை விட அதிகம் சம்பாதிக்கும் நபர் நிச்சயம் இந்த உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக மாறும். போராடுவது என்பது வாழ்க்கையில் முக்கியமான விஷயம்தான். ஆனால் எதற்காக போராடுகிறோம் என்பதுதான் அதைவிட முக்கியமானது. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்திற்காக போராடுவது வீணானது. உங்களுக்கு தேவையான விஷயத்திற்காக போராடுவதே அவசியமானது. எந்த ஒரு இலக்கும் உங்களுக்கு தவறு என்று தோன்றிவிட்டால் அந்த இலக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி செய்யாமல் கடைசி வரை அதே இலக்கை முயற்சித்துக் கொண்டிருந்தால் அது உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும், உங்கள் நேரத்தை வீணாக்கிவிடும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.